வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் தான் திருமாவளவன். அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள திருமாவளவன், பள்ளி வளாகம் மட்டும் தான் தன்னுடையது என்றும், ஆனால் அந்த பள்ளி தன்னுடையது அல்ல, இன்னும் அது துவங்கப்படவே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அறிவாலயம் பக்கம் ஏதோ செய்வேன் என்று அண்ணாமலை சொன்னார். தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் சவாலை ஏற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணா சாலையில் எந்த இடம், நேரம், நாள் என்பதை திமுக முடிவு செய்ய வேண்டும். தனி ஆளாக அங்கு வருகிறேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என பதில் சவால் விடுத்துள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசின் பிடியிலிருந்து கோவில்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடாவிட்டால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பு சொத்துக்களை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. வஞ்சக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த டில்லி மக்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். போலி ஆவணங்கள் மூலம் மனை, அதாவது பிளாட் ஒதுக்கீடு பெற்றதாக 30 ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்ட வழக்கில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகாராஷ்டிரா அமைச்சர் மாணிக் ராவ் கோகாடேவுக்கு செஷன்ஸ் கோர்ட் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரனின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பற்றாக்குறை மற்றும் வரி விகிதங்களில் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கிளையை துவக்குவது அமெரிக்காவிற்கு இழைக்கப்படும் அநீதி என கூறியுள்ளார். அமெரிக்காவில் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படும் பிற நாட்டவர்கள் பனாமாவில் உள்ள ஹோட்டல் அறையில் சிறைபிடிக்கப்பட்ட போது ஜன்னல் வழியாக உதவி கேட்டு நின்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் கொசுவை உயிருடனோ அல்லது கொன்றோ தந்தால் 5 கொசுவுக்கு ₹1.50 என்ற விகிதத்தில் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.